செக்ஷுவல் ஹராஸ்மெண்டால பாதிக்கப்படுற பல பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம பேர் வெளியே வந்துருமோ, ஃபேமிலிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்து தப்பு செஞ்சோன்னு வெளியே விட்டுறாங்க. ஆனா யாருக்குமே தெரியாம உங்க ஐடென்டிட்டிய 100% ரகசியமா வச்சுக்க சட்டத்துல வழிகள் இருக்கு. நம்பர் 1, ஆன்லைன் போர்ட்டல்ஸ். நீங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைனா மத்திய அரசோட ஷீ பாக்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது நேரா ஐசிசி கம்யூனிட்டிக்கு போகும். ஆபீஸ்ல மத்தவங்களுக்கு இதை பத்தி தெரிய வராது. இதே வெளியில நடந்தா NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வெப்சைட்ல ஆன்லைன்லயே புகார் கொடுக்கலாம். நம்பர் 2, ஜீரோ எஃப்ஐஆர். ஒருவேளை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருந்தா உங்களுக்குன்னு ஒரு ஏரியா லிமிட் கிடையாது. இந்தியாவுல இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் நீங்க ஜீரோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். முக்கியமா பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய வாக்குமூலத்தை ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மட்டும்தான் எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. நம்பர் 3, 181 டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன். உங்களுக்கு எந்த வெப்சைட்க்கும் போக தெரியல, உடனே ஒரு சப்போர்ட் வேணும்னா 181க்கு கால் பண்ணுங்க. உங்க பேர், ஊர் எதையும் வெளில சொல்ல வேணாம். உங்க லீகல் கவுன்சிலிங் மற்றும் அடுத்த கட்ட வழிகாட்டுதலை அவங்களே ரகசியமா தருவாங்க. இந்த பயனுள்ள தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது கண்டிப்பா ஒரு தைரியத்தை இது தரும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க.